அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஈத் முபாரக். ஸோ இந்த வீடியோவில் இன்றைய கடைசி நோன்பான இந்த நாளை நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோங்கிறது தான் இந்த வீடியோவில் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நோம்பு கஞ்சி பள்ளிவாசலில் போடுறது இன்னையோட கடைசி நாள் 2024. நாங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம், ரோஸ் மில்க், தர்பூசணி ஜூஸ், இந்த மாதிரி தான் பண்ணோம். இதில் 2 ஸ்பெஷல் ஐட்டம், சிக்கன் சீஸி பண்ணும் ப்ளஸ் வந்து சிக்கன் சம்சாவும் வந்து செஞ்சிருந்தோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்க தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ தேவை இல்லைனாலும் இதுக்கப்புறம்ல சம்மர் ஹாலிடேஸ் தான், இதுக்கப்புறம் இந்த ரெசிபிஸ் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் சிக்கன் சீஸி பன் செய்கிறதுக்காக நான் ஈஸ்டர் 2 டீஸ்பூனும் 4 டீஸ்பூன் சுகரும் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து நம்ம ஒரு 1/4 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் நல்லா பொங்கி வந்துருக்கும் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போ வந்து இதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு 1.5 கப் வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஈஸ்ட் வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எல்லா தண்ணியுமே கம்ப்ளீட்டாக போட்டுருவோம். இது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தான் நம்ம வந்து நல்லா கோத்து பனையணும். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னுக்கு பனையும் போது மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லா பன்னு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் கைவிடாமல் பனைஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து அது உள்ளே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து சம்சாக்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ நான் வந்து சம்சாக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா உள்ள மாவையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம், ஒன்றும் ஆகாது. ஸோ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எண்ணெய் ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்சாவுக்கு வந்து இந்த மாவு இதுவே போதும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து பனைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ மாவை நம்ம நல்லா பனைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் கடைசியாக வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கும். ஸோ அதையும் எடுத்து நல்லா கொஞ்சம் பனைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஸோ நம்மளுக்கு பண்ணுக்குள்ள மாவு வந்து ரெஸ்ட்டில் விட்டுரும் அண்ட் சம்சாக்குள்ள மாவையும் ரெஸ்ட்டில் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஈஸ்ட்டு போட்ட மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கை கொடுத்து பனைச்சிட்டு இதை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக, அதாவது நம்ம மண்ணுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஈவனாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எல்லா பண்ணுமே வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாவை இதை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஷேப்புக்கு ரவுண்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் மண்ணுடைய ஷேப்பும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு பேக்கிங் டின் எடுத்துக்கிட்டேன், ஒரு லார்ஜ் டின் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு நான் ஒவ்வொரு பால்ஸையும் வந்து எடுத்து கேப் விட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து பேக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த கேப் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் அது பொங்கி வரும். ஸோ இப்போ வந்து நம்ம சம்சாவுக்குள்ளே சம்சா ஷீட் செஞ்சுடுவோம். ஸோ சம்சா ஷீட் செய்யும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு இது கிடைக்கும். ஸோ எனக்கு டைம் இருந்ததுனால நான் சம்சா ஷீட் ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்படிலாம் நீங்கள் அப்படியே இது பண்ணி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் அது சம்சா ஷீட் எப்படி பண்ணுங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன். இதனால் நான் டக்குனு சம்சா ஷீட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணி பார்த்துருவோம். நான் அதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணி தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா பனைஞ்சிப்போம். நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டஃபிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சம்சாவுக்கு ஷீட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து பேலன்ஸ் உள்ளதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அப்போ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உருளைக்கிழங்கு வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் சம்சா ஷீட்டை சம்சா ஷேப்புக்கு வந்து நம்ம ஷேப் கொடுத்தேன். ஸோ அது கூட
நம்ம வந்து இதை வச்சிடலாம். கூட நான் சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த சிக்கனையும் எடுத்து ஒவ்வொரு சம்சாவில் ஒவ்வொரு சிக்கன் வச்சுட்டு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம எல்லா சம்சாக்குமே நமக்கு சிக்கன் கிடைக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து சம்சா ஷீட் உள்ளெல்லாம் வந்து ஃப்ரை ஆகிருக்கும். அப்படி இல்லை இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் சம்சா ரெடி. அவ்வளோதான் சம்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் சீஸ் மண் செய்ய போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ப்ளஸ் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து நான் சாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூனு, ப்ளஸ் வந்து கொரியாண்டரும் கேப்சிகமும் அதாவது குடைமிளகாவும் மல்லிக்கீரையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம அந்த பப்ஸு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ஸ்டஃபிங் கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கேப்சிகமும் சிக்கனும் தான் அதில் அல்டிமேட்டே. ப்ளஸ் சாஸ்லாம் ஊற்றுனதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு எந்த ஒரு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடும். ஸோ அதில் கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வற்ற விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் சிக்கன்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு வேணாம். ஸோ இதில் பெரிய பீஸெல்லாம் நான் வந்து சம்சாக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை அப்படியே எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சம்சாக்கு ஒவ்வொரு ஃபில்லிங்கையும் ஒன்று வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணு பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு இதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸ் வந்து உள்ளே வச்சுருவோம். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிக்குவோம். இதில் வந்து நான் ஒரு ஸ்லைஸ் சீஸை வந்து குட்டி குட்டியாக அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அது உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே வச்சுடுவோம். எடுத்த இடத்துல இந்த மாதிரியே வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பண்ணுக்குமே நான் ரெடி பண்ணிடுறேன். எனக்கு மொத்தமாக ஒரு 8 பன் வந்து கிடச்சது 1.5 கப் மாவில். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் ரொம்ப முக்கியம். இதனோட பேக்கிங் டைம் பார்த்தா 200 டிகிரி செல்சியஸில் ஒரு ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அதே 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து எனக்கு ஆச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பேக் ஆகிடுச்சு. பண்ணு இந்த மாதிரி தான் இருந்தது. மேலே வந்து நான் வந்து மில்க் வாஷ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எக் வாஷும் சில பேர் கொடுப்பாங்க. நான் எக் வாஷ் வந்து கவுச்சி இருக்கிறதுனால நான் வந்து மில்க் வாஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் சீஸி பன் ரெடி ஆகிடுச்சு. சூடாகவே சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த சீஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. கட்டாயம் இந்த ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள்.